வணக்கம். மகளிர் உரிமை தொடை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல. முக்கியமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் பத்தி. இத பத்தி எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா கிறிஸ்பா இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த மே மாசம் நமக்கு 1000 ரூபாய் வருமா இல்ல 2500 ரூபாய் வருமா? கண்டிப்பா இந்த கேள்வி இப்போ உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் நீங்க இதை பார்த்துட்டும் இருக்கீங்க. இதுக்கான சரியான பதில அதிகாரப்பூர்வ தகவல்களை வச்சு நாம இப்போ உடைக்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது இன்ன திட்டத்தோட தாக்கம். ரெண்டாவது அந்த 5000 ரூபாய் சர்ப்ரைஸ். மூணாவது மே மாதத்திற்கான பணப்பட்டுவாடா நிலை. அப்புறம் கடைசியா எதிர்கால தேர்தல் வாக்குறுதிகள். சரி, வாங்க உள்ள போலாம். முதல் விஷயம், இந்த திட்டத்தோட தாக்கம் குறிப்பா தமிழ்நாடு முழுக்க பெண்களை இது எப்படி மேம்படுத்துதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 15, 2023 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாரு. இங்க நீங்க பாக்குற இந்த 1.31 கோடிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, 1,31,00,000 பெண்கள் மாசம் மாசம் இந்த உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான சாதனைனே சொல்லலாம். இந்த உரிமைத்தொகை திட்டம் தனி மரமா நிக்கலைங்க. இது ஒரு பெரிய செயின் மாதிரி. மகளிர் உரிமைத்தோழி விடுதிகள், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பிங்க் ஆட்டோ திட்டம்னு பெண்களோட பொருளாதார சுதந்திரத்துக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க்கோட ஒரு அங்கம் தான் இது. பெண்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு மாஸ்டர் பிளான் கூட சொல்லலாம். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அந்த 5000 ரூபாய் சர்ப்ரைஸ். பிப்ரவரி மாசம் அந்த திடீர் வைப்பு தொகையை பத்தி இப்போ டீகோட் பண்ணுவோம். வழக்கமா ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி உங்க அக்கவுண்ட்டுக்கு 1000 ரூபாய் வந்துடும், கரெக்டா? ஆனா பிப்ரவரி மாசம் திடீர்னு ஒரு பெரிய தொகையா 5000 ரூபாய் வந்து விழுந்தது. நிறைய பேருக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஆனா அதே சமயம் எதுக்குடா இவ்ளோ பெரிய தொகை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் புதிரும் மக்கள் மத்தியில எழுந்தது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு ரொம்ப சிம்பிளுங்க. தேர்தல் வந்துட்டா புதுசா எந்த பணமும் கொடுக்க முடியாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணினாங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான 3000 ரூபாயா அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. அது கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பா ஒரு 2000 ரூபாய் சேர்த்தாங்க. இந்த 3000 பிளஸ் 2000 இதுதாங்க உங்க அக்கவுண்ட்ல வந்த அந்த 5000 ரூபாய். இப்போ கணக்கு சரியா வருதா? ஓகே, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த மே மாசத்துக்கான பணப்பட்டுவாடா நிலை என்ன? அந்த பணம் எங்கே? விஷயம் என்னன்னா, இந்த மே மாசத்துல உங்களுக்கு வழக்கமான அந்த பேமெண்ட் வராதுங்க. ஏன் தெரியுமா? நாம முன்னாடியே பார்த்த மாதிரி பிப்ரவரியிலேயே அரசாங்கம் கொடுத்த அந்த 5000 ரூபாயில இந்த மே மாசத்தை உள்ளடக்கிய காலகட்டத்துக்கான கணக்கும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பும் ஏற்கனவே கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இந்த கால வரிசையை பாருங்களேன். ஏப்ரல்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு. மே மாசம் ரிசல்ட் வந்துடும். இந்த அரசியல் பரபரப்புலாம் அடங்குனதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்திலிருந்து உங்களோட வழக்கமான அந்த 1000 ரூபாய் மாதாந்திர தொகை எவ்வித தடையும் இல்லாம திரும்பவும் உங்க அக்கவுண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும்னு நம்ம உறுதியா எதிர்பார்க்கலாம். சரி, கடைசியா இன்னொரு முக்கியமான டாபிக். 2026 அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா இந்த எதிர்கால தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னு எந்த சார்பும் இல்லாம பார்க்கலாம். 2026 தேர்தலை குறிவச்சு கட்சிகள் இப்போவே வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக சார்புல மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல குலவிளக்கு திட்டம் மூலமா 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, தவகை தரப்புல அடிப்படை வருமான வாக்குறுதியா 2500 ரூபாய் தரப்போறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது பெண்களோட பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் அடுத்த அரசியல் ஆட்டமே நடக்க போகுது. ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கலான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா டக்குன்னு உடனே பணத்தை கொடுத்துட முடியாது. புது கேபினெட் மீட்டிங் நடக்கணும், திட்டங்களுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் கிடைக்கணும், நிதியை ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசாங்க நடைமுறைகள் இருக்கு. அதனால ஒருவேளை அரசு மாறினா இந்த பேமெண்ட் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசம் வரைக்கும் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இந்த தொகுப்பை முடிக்கிறேன். 2000, 2500ன்னு அடுத்தடுத்து வர்ற இந்த வாக்குறுதிகளை பார்க்கும்போது வரப்போற இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டு பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை எந்த அளவுக்கு மாத்தி அமைக்க போகுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.